அஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு பிப்ரவரி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த பிப்ரவரி மாத கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும்போது மிதுன மனையில் குரு பகவான் வக்கிரம் பெற்று உட்கார்ந்திருக்கு. கடகத்தில் இந்த மாதத் தொடக்கத்திலேயே சந்திரன் ஆட்சி பலத்தோடு அமர்கிறார். சிம்மத்தில் கேது பகவானும் மகரத்தில் சூரிய பகவான். அப்போ மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பேயர்ச்சி ஆகுது. பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அதைப்போல செவ்வாய் பகவான் உச்சபலத்தோட மகரத்தில் இருக்கிறார். இந்த 23ஆம் தேதி அங்க மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பேயர்ச்சி ஆகிறது. அதைப்போல புதன் பகவான் இந்த பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி கும்பமனையில் அமர்ந்திருக்க, அதைப்போல சுக்கிரன் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி கும்பத்தில் போய் அமருது. சனி பகவான் மீன மனையில் அமர்ந்திருக்கிறார். இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டுதான் நம்ம எந்த மாதிரி பலன்களை இந்த பிப்ரவரி மாதம் பார்க்கப் போகிறோம். அதேபோல ஒரு சிலர் ராசியை பார்ப்பதா இல்லை லக்னத்தை பார்ப்பதா என்று கேட்டால், இந்த ராசி லக்னம் ரெண்டுமே முக்கியம்தான். உங்கள் சுய ஜாதகங்களை எடுத்துக்குங்க. ராசிநாதனோட உங்கள் ராசி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நாதனோட எத்தனை கிரகங்கள் இணைஞ்சிருக்கு, எந்த லக்னத்தில் எந்த கிரகங்கள் அல்லது ராசியோட இணைஞ்சிருக்கு, இதை பொறுத்தும் அதனுடைய முக்கியத்துவம் மற்றும் பலன்கள் மாறும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க. கடகராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கிறது என்று விரிவாக பார்க்கலாம். முதலில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதனான சந்திரன் இந்த பிப்ரவரி மாதம் முதல் தேதியிலேயே உங்கள் ராசியிலே உட்கார்ந்து ராசியிலே உட்கார்ந்து ஆட்சி பலம். அப்ப இந்த மாத தொடக்கமே ஒரு சுறுசுறுப்பு, ஒரு தன்னம்பிக்கை நிச்சயமாக ஏற்படுத்தும். ஏனென்னா இந்த கடகராசி அன்பர்கள் நிறைய அனுபவத்தை கற்றுக்கொண்டிருந்தீர்கள். நிறைய அனுபவங்கள், யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று, பணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி, குடும்பம் எப்படி, உறவும் எப்படி, நிறைய அனுபவங்களை கற்றுக்கொண்டிருக்கிறது. இப்ப அந்த அனுபவத்தின் வாயிலாக நல்லது கெட்டது என்பதை பகுத்த ஆராய்ந்து செயல் திட்டம் தீட்டி வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல மாதம். இந்த பிப்ரவரி மாதம் ஒரு வெளிச்சம் தெரியும். இதைச் செய்யலாம், இதைச் செய்யக்கூடாது, இதைச் செய்தால் நமக்கு வெற்றி, இதைச் செய்தால் நமக்கு தொல்லி நல்லா இருக்கும். ஒரு எண்ணங்கள் உள்ளுணர்வு சக்தி என்பது அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறும். இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்க்கும்போது உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும். 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்திருக்கு. ஒரு சர்ப்ப கிரகம், ஒரு பாம்பு கிரகம் குடும்பத்தில் உட்கார்ந்திருக்கு. அப்படின்றால் கேது ஞானத்தை தருவார். ஞான மார்க்கமாக சென்றால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் கேது என்கிறது ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். ஒரு தடை நீங்களும் ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா அங்க பிரச்சனை உருவாக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படியென்றால் குடும்பத்தில் வாக்குவாதங்களை வைக்கக்கூடாது. கேது அங்க இருக்கும்போது ஒரு பயம் இருக்கும். இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இது என்ன ஆயிரும் எப்படி ஆயிரும் நிச்சயமா என்று ஒரு தயக்கம் அல்லது பயம் இருக்கும். அதில் மாற்றுக் கருத்து எதுவும் இல்லை. ஏனென்றா கேது உட்கார்ந்திருக்கு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்கள் இந்த மாதத்துல 8ஆம் இடத்தில் போய் அமர்ந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்குது. பண விஷயத்துல சரியாக இருக்கணும். யாருக்காவது பணத்தை கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது. தொந்தரவு, பிரச்சனை ஏற்படுத்தும் பணம் விஷயத்தில் கவனமாக கையாள வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் 3ஆம் நபர்களின் குறுக்கீடு உள்ளே வராமல் பார்த்துக் கொள்வது கடகத்துக்கு சிறப்பு. ஏனென்றால் 3ஆம் மனிதர்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சரியாக இருப்பது சிறப்பு. அதே சமயத்தில் வாக்கு கொடுப்பது, எந்த ஒரு இடத்திலும் வார்த்தை விடுவதோ அல்லது வாக்கு கொடுப்பதோ
எந்த ஒரு தேவையில்லாத வார்த்தையை கொடுத்து சிக்கிக் கொள்ளதீர்கள். உங்கள் தகுதிக்கு மேல் வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீர்கள். அந்த வாக்கு சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஏன்னா பேச்சுக்கு காரக கிரகமான புதன் பகவான் 8ல் போய் உட்கார்ந்திருக்கிறாரு. அப்போ புதன் போய் 8ல் இருக்கிறார். அப்போ டாக்குமெண்ட் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். எழுத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட், சம்பந்தப்பட்ட பத்திரப்பதிவு, சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்க்கணும். இந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மெசேஜ், அதாவது தகவல் தொடர்பு மூலமாக வரக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென தகவல் தொடர்பு துறைக்கு சொந்தக்காரரான புதன் போய் 8ல் மறைந்திருக்கின்ற காரணத்தால் ஏதாவது ஒன்று நடக்கும். உங்களை குழப்பி எதையாவது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படியென்றால் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருப்பது இந்த கடகத்துக்கு சிறப்பு என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 4ஆம் அதிபதி, அதாவது சுகத்தை தரக்கூடியவன், சுகாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனும் போய் 8ல் மறைக்கிறது. குருவின் பார்வையில் அமர்கிறது. பாக்கியாதிபதி பார்வையில் அமர்கிறாரு. அப்படி என்னன்னா, முதல்ல ஒரு கஷ்டம், ஒரு வழி, ஒரு வேதனை, இது நடக்க மாட்டேங்குது. தடையா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, அப்படின்னு ஒரு பயத்தோட அதை செயல்படுத்த முடியல அப்படிங்கிற ஆதங்கத்தோட இருக்கக்கூடிய இந்த கடகத்துக்கு சரியான அந்த நேரம் வரும்போது அனைத்தும் அமையப்பெறும். ஏனென்றா குரு பார்க்கிறார். குரு என்கிறது பாக்யாதிபதி பார்வை காலச்சக்கரத்தின் 9வது அதிபதியும் அதே குருதா. இந்த கடகத்துக்கு 9ஆம் அதிபதியும் குருதா. குருவின் பாதையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்லதைச் செய்யும். இந்த கடகராசி அன்பர்கள் மனசுல வச்சுக்குங்க. உங்க ஜாதகத்தில குரு எங்கிருந்து எங்கெங்கெல்லாம் பார்க்கிறாரோ அந்த இடத்தை சிறப்பான வளர்ச்சியை அமைத்துக் கொடுக்கும். எந்த இடத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் அது சரிப்படுத்தப்படுகிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ இந்த குரு 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில இருந்து கொண்டு 8ஆம் இடத்தை பாக்குது. அப்ப என்ன சார், பலன் 8ஆம் இடத்தை பாக்குது, 12ல இருந்து 8ஐ பாக்குது. வெளிநாடு, வெளி மாநிலம் போறீங்கன்னு அர்த்தம். சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைய பெறும். என 9க்குரியவன் 12ல் அமர்ந்து கொண்டு 8ஆம் இடத்தை பார்க்கும்போது நிச்சயமாக இந்த கடகராசி அன்பர்கள் யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறீர்களோ, ஒரு PR பதிவு பண்ணி அங்கே குடியுரிமை வாங்கி செட்டில் ஆகணும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த எண்ணங்கள் எல்லாம் நடக்கும். அதற்குண்டான முயற்சி எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உங்களுடைய எண்ணத்தில் விதைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய பெறும். அப்படியென்றால் சிறாக இருக்கும். அப்படியென்றால் கணவன் அல்லது மனைவி அல்லது கணவன் மனைவி 2 பேரும் வெளிநாடு, வெளி ஊர்க்குச் செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்திரப்பங்கள் இந்த மாதம் உண்டு. 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார். 5 குறியவன் 7ல் இருக்கிறது சிறப்புதான். காதல், காதல் திருமணம், காதலுக்கு உள்ளக போகும் திருமண வாய்ப்புகளையும் தேடி வரும். இந்த 8ஆம் இடம் என்பது அசிங்கம், அவமானம் என்று சொல்லக்கூடிய இடம். அப்ப அசிங்கப்படக்கூடிய, அவமானம் தரக்கூடிய விஷயத்துக்குள்ள போகாமல் இருப்பதுதான் இந்த கடகத்துக்கு சிறப்பு. ஏன்னா 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய 9 கிரகங்களில் 5 கிரகங்கள் 8ல் போய் மறையப் போகுது எப்போ? இந்த பிப்ரவரி மாதம் பிற்பகுதியில. அப்ப சூரியன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அங்க போகிறாரு. கும்பத்துக்கு, உங்க ராசிக்கு 8க்கு போறாரு. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 23வது தேதி செவ்வாயும் அங்க போகுது. அப்போ 23வது தேதிக்கு மேல பார்த்தீங்கன்னா 8 கிரகங்கள் அந்த 8ஆம் இடத்திலேயே, அதாவது 5 கிரகங்கள் 8ஆம் இடத்துல போய் அமரப் போகிறது. அப்போ 8கிறது ஒரு வலி, வேதனை என்றாலும், அப்போ என்னன்னா வலிகள், வேதனைகள், ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சின்ன விஷயமானாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகக்கூடிய விஷயங்கள். உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பது நல்லது. பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோட செயல்படுவது நல்லது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, 2ஆம் அதிபதி, குடும்ப அதிபதி 8ல் போய் மறைகிறார். முயற்சி ஸ்தான அதிபதி 8ல் போய் மறைகிறார். உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன், ராஜயோகத்தை தரக்கூடிய செவ்வாயும்
அதாவது சகோதர ஸ்தானம், குழந்தைகள், தொழிலைப் பற்றிச் சிந்தனை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் அந்த செவ்வாயும் போய் 10ல உட்காரப் போகிறார். அப்படியென்னா தொழிலில் அழுத்தம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். வேலையை மட்டும் அவசரப்பட்டு, ஆக்ரோசப்பட்டு விட்டுவிடக்கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என்றால் 10ஆம் அதிபதி போய் 8ல் உட்கார்கிறார். அப்படியெனா வேலை என்று சொல்லக்கூடிய, தொழில் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாயும் போய் 8 என்ற வழி என்ற இடத்தில் இருக்கும்போது, 2 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலை 3 மணி நேரம் செய்ய வேண்டியிருக்கும். ஒரு சில நேரமும் சக ஊழியர்களும் ஒத்துழைப்பில்லாமல் போகலாம். அல்லது மேலதிகாரிகளினுடைய அழுத்தம் இருக்கும். ஏதாவது ஒன்று நீங்கள் தவறு செய்யலாம் என்றால் கூட, ஏதாவது ஒரு விஷயத்தில உங்களை தேத்தக்கூடிய ஒரு விஷயம் அமையும். அந்த செவ்வாய் ராகு சேர்வார் பாருங்க. அந்த செவ்வாய் ராகு சேரும்போது பிடிவாத குணம், கோபக் குணம் வெளிப்படுத்தும். அப்படியென்றால் வேலையை விட்டுவிடக்கூடிய எண்ணம் வரும். இதை செய்தாலும் சிந்தித்து செயல்படுங்கள். இப்ப நான் சொன்னது ஒரு பொது பலன்கள் மட்டுமே. இந்த ராசி நட்சத்திரத்தில பாத்தீங்கன்னா, பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள்னா நிச்சயமா இல்ல. ஏன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் மாறுபடும். தசா புத்தியும் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறும். ஒரு துல்லிய பலன் வேணும். உங்க ஜாதத்தில கிரகங்கள் எப்படி இருக்கு? என்ன ஆதிபத்தியத்தில இருக்கு? எந்த டிகிரியில இருக்கு? இப்ப நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதனை பொறுத்து இந்த 2026ல் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எப்ப நம்ம சொந்த தொழில ஆரம்பிக்கலாம்? இந்த 2026ல் எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும்? இந்த 2026ல் நான் வீடு கட்டுவேனாம்? எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும்? எப்ப நான் வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் என்கின்ற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் செய்யவும். நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும். இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்.